கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் கிருத்திகை தினத்தை முன்னிட்டு திருத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் அரோகரா என்ற பக்தி கோஷங்களை எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு பக்தி கோஷத்துடன் அருக்கோண தெப்பக்குளத்தில் திரளான பக்தர்கள் கைகளில் அகல் விளக்குகளை ஏந்தி சிறப்பு வழிபாடு செய்தனர். முன்னதாக மூலவருக்கு பால், இளநீர், பன்னீர் உள்பட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கோவையில் அரசு மற்றும் பட்டா நிலங்களில் சட்டவிரோதமாக மண் திருடப்பட்டதாக கனிம வளத்துறையினர் விவசாயிகளுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அபராதம் விதித்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் மண் எடுத்ததாக கூறப்படும் இடத்தில் தமிழக விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் பழனிசாமி உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அவர்கள், மண் எடுக்காத விவசாயிகளுக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், காலம் தவறும் பட்சத்தில் விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக கூறினார். 20 சென்ட் வைத்திருந்தாலும் அவருக்கும் தண்டனை, 20 ஏக்கரா வைத்திருந்தாலும் தண்டனை, 10 சென்டில் நீங்க ஒரு இடம் வாங்கி மேடு பண்ணி போட்டால் உங்களுக்கும் தண்டனை. இதுல ஏழை பணக்காரன் கிடையாது, நீக்கமர அனைவருக்கும் தண்டனை வழங்கி இருக்கிறார்கள். இந்த தண்டனை வழக்கு தான் எங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம். அடுத்தடுத்து போராட்டங்களை நடத்த முடிவு. முதலிலே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம். அதுக்கு பிறகு உண்ணாவிரதம், கடையெடுப்பு, முற்றுகை, இதெல்லாம் தொடர்ந்து படிப்படி ஜனநாயக ரீதியாக வழங்கப்பட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். மீண்டும் நீதிபதிகளும் கள ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல மாவட்ட அதிகாரிகளும் கள ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு கருவி மூலமாக கண்டுபிடித்து இவ்வளவு பயன் போடுவது, இவ்வளவு அபதாரமிப்பது பொருத்தமாக இருக்காது. ஆனால் அனைத்து விவசாயிகளையும் நாங்கள் ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை துவக்க இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் ஊரக வளர்ச்சி பணிகள் தேக்கமடைவதற்கு காரணமான வட்டார வளர்ச்சி அலுவலரை பணி நீக்கம் செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் ஐக்கிய ஜனதா தளம் தொழிலாளர் அணியினர் மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சித்தார்த்தனை பணி நீக்கம் செய்து புதிய வட்டார வளர்ச்சி அலுவலரை நியமித்து தேங்கி கிடக்கும் பணிகளை விரைந்து முடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய ஜனதா தளம் தொழிலாளர் அணியின் மாநில தலைவர் தாமரை வெங்கடேசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 6 மாசமா நம்ம பிடிஓ சித்தார்த்தன் என்ன பண்ண மாட்டேங்காரு, ஒரு காசுல கூட கையெழுத்து போட மாட்டேங்காரு. கேட்டதுக்கு என்ன சொல்றாருன்னா, 4 மாசம் நான் ரிட்டையர்ட் ஆக போறேன், அதனால என்னால கையெழுத்து போட முடியாது இப்படின்னு சொல்றாரு. அப்படி பணியே செய்யாதவங்களுக்கு நம்ம அரசாங்கம் மூலமா எதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும்? அவங்களுக்கு இந்த சம்பளத்தை கொடுக்க கூடாது. அவங்க பணி நிரந்தரமா அவரை ஆக்கணும்னு சொல்லி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர் அதுக்கு நடவடிக்கை எடுத்து அதுக்கு சிறந்த ஆலோசனை பண்ணி நாங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே ஏரி கரையோரம் சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் வகையில் குப்பை கழிவுகள், உணவு கழிவுப் பொருட்கள், தொழிற்சாலை கழிவுகள், இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதை குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதனால் அவ்வழியாக வரும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாகவும், இதனை கால்நடைகள் ஒன்று உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.